தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கலப்படிச்சு நல்லா இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடி எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சீமான் யாரு? கிறிஸ்தவர். உங்களோட பாட்டன் பேர் என்ன சார்? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். உங்க தாத்தா பேர் என்ன தெரியுமா? யாக்கோபு. இந்த சீமான்ங்கிற பேர் நீங்களே வச்சுக்கிட்ட பேரா? இல்ல என் பேரே தானுங்க. ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன். வெரி குட். இப்பெல்லாம் முப்பாட்டன் முருகன் சீமான் வந்து வருது, முருகன் கூட வர மாட்டேங்குது. அவர் தமிழனே இல்ல, மலையாளி, ஹிந்துவே இல்ல, கிறிஸ்டியன். எடுத்த உடனே நிகழ்ச்சி ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்ப இலகுவான ஒரு விதிமுறையை சொன்னேன். முதல் எழுத்தெல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் நினைவுபடுத்தி கூட அதுக்கு பிறகுதான் நீ சிந்திக்கிற, ஓ கோன்னு ஒரு எழுத்து இருக்கு, அதை நினைவில் வச்சிருந்தா இன்னும் விரைவா சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் 2வது வாய்ப்புல சரியா பயன்படுத்தி. அவர் தமிழனே இல்ல, மலையாளி, ஹிந்துவே இல்ல, கிறிஸ்டியன். இது ஒரு பீகாரிய பார்ப்பனை என்னை பார்த்து மலையாளி நிற்பாங்க. வெரி குட். இந்த சொற்களை கண்டுபிடிச்சாச்சு சின்மையா. ஸ்டார்ட் ஆயிடு. நான் வந்தா என்ன செய்வேன்? தலைநகரை 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திருவேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். அதான் முதல் பக்கம். 5 தலைநகரம் மாத்திருவேன். 5ஆ உடைச்சு வச்சிருக்கேன் இங்க இங்க. இதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் கேட்கப்படாது. தேவையா தேவையில்லையான்னு தான் நீங்க கேட்கணும். சாத்தியம்னா வியாக்கியானம் பேசிட்டு ஒரு நாள் தமிழ்நாட்டின் அதிகாரத்திற்கு நாம் வந்துவிட்ட பிறகு முதலமைச்சர் மேசைக்கு பின்னாடி என் தலைவன் படம் பேனா வச்சு எழுதியிருக்கிற. இப்ப நான் 30 லட்சம் வச்சிருக்கேன்ல, 90 லட்சம் வாக்கு வாங்கிட்டு நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்துடுறேன். பேசிட்டு சொல்ல ஒரு தடவை. யாராவது பேசுவானா? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எதுக்கு உன்னை பாக்குறதுக்காக காலையில் 5 மணி இருந்து உட்காந்துருக்கணும்? தம்பி எதுக்குப்பா வந்த? என்ன மாதிரியே நம்ம நாடு நொண்டியா இருக்கு, எந்திரிச்சு நடக்கவே தலைவா. கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போட்டு. ரொம்ப முக்கியமானது. சிக்கு புக்கு ரயிலே இது கலக்குது பார் வசையில. ஜிக்குவாலா ஜிக்குவாலா ஓகே நாடி தூளே. சீமான் பேசும்போதே நாங்கள் தகராறு பண்ணிட்டோம் பற்றி இல்லை. சீமான் நினச்சிருந்தா நீ புனமாக தான் ஓட்டு வீட்டு போயிருக்க முடியும். அது தெரியல உனக்கு. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? தம்பி, அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ என்ன வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுற ஆள் கிடையாது. நான் நீ வெட்ட நினைக்கும் போது வெட்டி முடிச்சிருவேன். நான் எவ்வளவு பெரிய சண்டைக்கு தனியா தான் போறேன்.
எவ்வளவு பெரிய சண்டை, உண்மையிலே சொல்றேன், சண்டைனா நானே போவேன், வாடா அப்படின்னு. அது எத்தனை பேரா இருந்தாலும். எனது கையில் அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குலமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதியில்லை. நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு திக்கிட்டு நீ செத்த. இங்கிட்டு எம்ஜிஆர் வந்தார், அப்புறம் ஜெயலலிதா வந்தார், ஐயா எடப்பாடி வந்தாருன்னா என் ஆசை நிறைவேறுமா, இத்தனையும் இனி கிடைக்குமா, சொன்னதெல்லாம் இனி நடக்குமா. 1 லட்சம் கைகள் 2 லட்சம். Iconically, Calvin Klein. Simon. செருப்பு கட்டின அடிச்சுடா சித்தோட மகனோனே. டேய், வீடு தேடி வந்து மிதிப்போண்டா, நாங்க மிதிச்சுவோம் நாங்க உன்னைய. இந்த நிலம் எனக்கு திக்கிட்டு நீ செத்த. நீ லவ் பண்ணலையா? நான் உன்னை காதலிச்சு தருத்துவா சுத்திட்டு வரேன், நீ காவாடி பையில கட்டிட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்றது? நீ நல்லவனுக்கு வாக்குப்பட மாட்டேன், நாசமா போனவனுக்கு தான் வாக்குப்படுவேன், நான் என்ன பண்றது? நீ கொலகார பையன், குடியார பையன், முடிச்ச வைக்கிற மலமாரி பையில கட்டிட்டு போய் வாழ்வேன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தயாரா இருக்கோம். நண்பர்களே, பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கார் வாங்கியிருக்கோம், சொந்த உழைப்புல வாங்கினோம். கார் நாங்க வாங்கியிருக்கோம் பாருங்க. உன் பிரச்சனை என்னவென்றால் என்னிடம் சொல்.